S1Kல வந்திருக்காரு. ஹாய் ப்ரோ. இன்றைக்கி வந்து 3 பேர் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. நம்மளுடைய 10Rல தான் வந்திருக்கோம். பிரியா ஒன்னா 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 யாராவது போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணானுங்கன்னு வைங்களேன். இல்லை சார், நாங்கள் வண்டலூர் வரைக்கும் போகிறோம், சும்மா சில் பண்ணுறோம், வேறு எதுவும் இல்லை சார் சொல்கிறீங்க. நீங்கள் உங்கள் யூடியூப் பேஜெலாம் எடுத்து காமிச்சிடாதீங்க, செஞ்சுருவானுங்க. நாங்கள் பாருங்க, நாங்கள் குக்கரி சேனல் தான், சீதஸ் வியூ அப்படின்றோம். ஐயோ, வீடியோ முக்கியம் பங்கு. ஸோ கைஸ், வெல்கம் டு ரேசிங் பீஸ்ட். அண்ட் வந்து இன்றைக்கி ஒரு நைட் ரைட் ஆக்சுவலாக. அண்ட் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா புழல் கிட்டே இருக்கிற பஞ்சாபி தாபா. அண்ட் நம்ம கூட இன்றைக்கி வந்து வரப்போகிற வண்டிலாம் பார்த்திங்கன்னா ஒரு 2025 6R, நம்ம அஜித் ப்ரோ ஃப்ரைடே ரைட்ஸோடைய 2024 6R. அண்ட் நம்ம விக்கி ப்ரோ அங்கே போகிறாரு. அவர் வந்து வெஸ்பாவில் வந்திருக்காரு இன்றைக்கி, அவர் 300ல் வரல. அண்ட் நம்ம ஸ்ரீதர் ப்ரோ வந்து அவருடைய S1Kல வந்திருக்காரு. ஹாய் ப்ரோ. இன்றைக்கி வந்து 3 பேர் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. நம்மளுடைய 10Rல தான் வந்திருக்கோம். ஸோ சும்மா எல்லோரும் சும்மா நைட் ரைட் தான், பெரிய பிளான்லாம் இல்லை, ரேண்டமாக இன்றைக்கி மீட் பண்ணலாம் சொல்லி வந்தது தான். எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரி, ஆனால் எனக்கு தெரியாது ஸ்ரீதர் ப்ரோ வந்து S1Kல வர போகிறாரு, எதுவுமே எனக்கு ஐடியா இல்லை. ஸோ கிளம்புவோமா? ஸோ கைஸ், கிளம்பியாச்சு. நீங்கள் வந்து மூவ் ஆகிறது தான். அப்புறம் அவுட்ரிங்கா ப்ரோ? அவுட்ரிங் ஏறணுமா? பாதாம் பால் கடையா? அவுட்ரிங்கா? அவுட்ரிங் தானே. அவுட்ரிங் ஏறி லெஃப்டா ரைட்டில் போய் வர போகிறோமா? அந்த ரோடு போயிடலாமா? ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த ரோடா? ஸ்ட்ரெயிட்டாக போனாங்க, ஒரே சைட் தான். அந்த ஹைவே பிரிட்ஜுக்கு முன்னாடி லெஃப்டில் ஏறணும். ஸோ கைஸ், அதான் ஃபஸ்ட்டு 6R போகிறாரு நம்ம தினேஷ் ப்ரோ. நம்ம ஸ்ரீதர் ப்ரோ போக மாட்டார், எப்படியோ வந்து அவர் வீடியோ எடுக்கணும், நம்மள தான் ஃபஸ்ட்டில் விடுவார். ஸோ ஆக்சுவலாக இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம கூட ஸ்ரீதர் ப்ரோ S1K எடுத்துகிட்டு வந்து நம்ம 10R S1K இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலாக போகுது ரைடுக்கு. அண்ட் பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா? அஜித் ப்ரோவோட 6R ஆக்சுவலாக. ஓகே, போலாமா? 1 2 3 4 5 பேரா? போலாம்ல? அட ப்ரோ, ஒரு பட்டன் எடுக்க சொல்லுங்க ப்ரோ, ஃபாஸ்ட் எடுங்க. இந்த வண்டி ப்ரோ ஒரு வேகத்தில் வந்து பின்னாடி வந்து ஆக்சுவலாக பேட்ரோல் இருக்காங்களா தெரியுதா? அங்கே பேட்ரோல் இருக்கிறதுனால அதான் பறந்து போயிருங்க, அவ்வளோதான். ஆன் பண்ண மாட்டிப்பார். இல்லை அதில் போயிட்டே இருங்க. ஸோ அதான் என்னென்னா
தெரியலையே, பார்த்துக்கலாம். அவர் பொறுமையாக உருட்டிட்டே போக சொல்லுங்க. ப்ரோ ஓரம் போங்க ப்ரோ, போங்க, அவ்வளோதான், கிளம்புங்களேன். ஸோ கைஸ், அதான் வந்து ப்ரோ வந்து ஒரு பதட்டத்தில் வந்து என் வண்டியில் ஏற வந்துட்டார் S1K நினச்சி. ஸோ அதுதான் கிளம்பியாச்சு. அண்ட் வந்து என்னென்னா கொஞ்சம் பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, அதனால தான் வந்து நிற்கிறாங்க பேட்ரோலும். பாய் ப்ரோ. அவர் பாவம் வெஸ்பாவில் வராரு, பொறுமையாக தான் போகணும் நம்மளும். ஆக்சுவலாக 300 எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், என்ன பண்ணுறது. போகலாம். ஓகே. அண்ட் வந்து இப்போ என்னடா மைக் செட்டப்பில் எப்படி கேட்குறது தெரியல. ஏன்னா நான் வந்து மைக்குக்கு தனியாக ஹோல்டர் வாங்கியிருக்கேன், அதே மோட்டோ வைப்பில். அதில் தான் வந்து ஹோல்டரில் வச்சுட்டேன். ஏன்னா முன்னாடி வந்து ஹெல்மெட்குள்ளே வச்சுட்டு அது போய் காலில் ரொம்ப ப்ரெஷராக இருந்தது, ஹெல்மெட் மாட்டவே முடியல. இப்போ இது ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறது, என் வாய்ஸை கொஞ்சம் கிளியராக என்ன சொல்கிறது என்ஹான்ஸ் பண்ணி கேட்க வைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய சின்னில் வைக்கும்போது ரைட் சைடில் அது உள்ளே இருந்ததா என் வால்யூம் ரொம்ப கம்மியாக கேட்கும். இந்த மைக்னால எடுத்து கொடுத்துச்சு, மற்ற மைக்னால எடுத்து கொடுத்துருக்காது. பட் அதான் இன்னும் யாரும் காணும், என்ன தான் ஃபஸ்ட்டு அனுப்புகிறாங்க. ஏங்க இரு, அட போங்க, எல்லாரும் யாருமே போக மாட்டாங்க, நம்மள அமுச்சு விட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு. ப்ரோ ஓகே. S1K அவர் ஓட்டல, அவர் நம்ம பக்கத்தில் ஓட்டினாதான் தெரியும் அவர் எப்படி ஓட்டு. S1K எப்படி போகுதுன்றது அவர் நம்ம பக்கத்தில் ஓட்டினாதான் தெரியும். எல்லாம் உஷாரா வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் பின்னாடியே வராங்க. அந்த ரோடை பார்த்தா நான் அட்ரலின் ரஷ் ஆகிருந்தா பறந்துடுறோம். வருவாங்க என்ன ரொம்ப தூரத்துக்கு காணும் அவனை. அது பயங்கரமா போகுது இது ஆக்சுவலா. அங்க போகுது பாருங்க 6R. ஈக்குவலா என்ன S1K தான் வெயிட்டிங், அதான் லிட்டர் கிளாஸ். அது பக்கத்தில் வந்தால் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும் சைட் பை சைட் வியூவில். இங்கே வரமாட்டாரு சீதர் ப்ரோ, வாங்க.
இதர் ப்ரோ எங்கே காணும் அவர். இருங்க நமக்கு S1K தான் வேணும். ஏன்னா ஒரு லிட்டர் கிளாஸ் கூட கம்ப்ளீட் பண்ணி அது ஈக்குவலாக போகாம தெரியல இந்த வண்டி. இல்லை அது பெட்டராக போகலாம், ஆனால் அது கூட ஓட்டும்போது நல்லா இருக்குன்றேன். எங்கே அவர் பின்னாடி வர்றாரு. S1K வரலையே. நானும் S1K தான் ஸ்லோ டவுன் பண்ணேன். அவர் ரொம்ப அப்படியே பார்த்து வராரு. ஓட்ட வேணான்ற மாதிரி. ஓட்ட வேணான்னா ஓகே தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா நான் சைமல்டேனியஸாக ஈக்குவலாக போகும்போது நல்லா அந்த ஒரு ஸ்டேட்டுக்காக தான். ஏண்டா செகண்ட் கியர்ல எடுத்த ஆக்சுவலா வேற லெவலா இருந்தது. பிரியா ஒன்னா இருக்கு. ஒரு லிட்டர் கிளாஸ் கூட ஓட்டும் போது செமையா இருக்கு. ஆனா அதுல ஓட்டுங்க. அதுல ஓட்டுங்க செமையா இருக்கு. சூப்பரா இருக்கு ப்ரோ. அது லிட்டர் கிளாஸோட ஓட்டும் போது தான் வேற லெவலா இருக்கு. எனக்கு என்ன பாவம், அவர் எப்போ வர போறதே தெரியல. நான் ஒரு இடத்துல பிரிச்சுட்டேன் ஃபுல்லா. ப்ரோ எனக்கு என்ன நேரத்தில் ப்ரோ ரொம்ப லவ் பண்றேன். ஒரு மாதிரி செமையா இருக்கு வண்டி. ரொம்ப மைன்யூட்ல தான் பறக்குது. வேற லெவலா இருந்தது. ப்ரோ இது போதும் ப்ரோ. எனக்கு அப்படித்தான். பிராண்ட் வேல்யூ வேற, நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா அதுதான் சொல்றேன், நல்லாவே இருக்கு. நான் ஃபீல் பண்றேன் செம்மையா இருக்கு. ஆனா இது கூட ஓட்டும் போது பார்த்தா தான் வேற லெவலா இருந்தது. ஐயோ எப்படி வந்திருக்குன்னு தெரியல. நல்லா வந்தா சூப்பர். போவா 4ல போடுவோமா? 4 ஐயோ 4 என்ன முக்குது. 4ல அது போயிருச்சு. அது இனிஷியல் பயங்கரமா இருக்குது. வரல 4ல சூப்பரா போகுது. கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் எடுக்குது. ஸ்டார்ட் வந்துட்ட பேர் போகுது. ஆனா ஸ்டார்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்குது. ரைட் பை ஒயரா என்னன்னு தெரியல. அதெல்லாம் நீங்க விக்கி ப்ரோ வரட்டும். ஆக்சுவலாக பாவம் அங்கே ஒரு எந்தூவில் வந்து அப்படியே ஓட்டிட்டு வந்துட்டோம். அவர் பாவம் அவர் வரட்டும். ஏன்னா வந்து வெஸ்பால் வர்றதா பாவம். அவர் இன்னைக்கு வந்திருக்கலாம் ப்ரோ.
4 பவர் எடுத்துகிற பேர் செம்மையாக இருக்குது, ஆர்பிஎம் இருக்குது. ஆனால் இனிஷியல் வந்து எனக்கு அதான் சொல்கிறேன். நான் வந்து பார்க்குறேன் 4th போட்டு வரேன், உங்களது அந்த செயின் நல்லா டைட்டாக இருக்கிறதில்ல, அழகாக எடுக்குது. எனக்கு என்ன முக்குது 4thலாம். நம்ம பண்ற அலம்பரைக்கெல்லாம் சத்தியமா புடிச்சிருவாங்க. சூப்பரா இருக்கும் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா ப்ரோ, நீ வந்தது இல்லைங்க ரோடு ஒரே பிரச்சனை, நாய் வரும் மாடு. அது நீங்கள் விஷயம், அதனால தான் ஸ்பெக்ஸ்லாம் போட்டேன். நான் அன்றைக்கி அந்த டாப் ஸ்பீட் வச்சு காமிச்சினேன். இதோட அந்த சைடு ரோடில் தான் செம்ம கிளியராக இருக்கும். ஆனால் செம்மையா எனக்கு லெட்டர் கிளாஸோட ஓட்டும் போது தான் அது ஹெவியாக இருந்தது. செம்மையா வெளிச்சத்தில் நல்ல ரோடு கிளியராக இருக்கு. ப்ரோ, யாராவது போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணானுங்கன்னு வைங்களேன். இல்லை சார், நாங்கள் வண்டலூர் வரைக்கும் போகிறோம், சும்மா சில் பண்ணுறோம், வேறு எதுவும் இல்லை சார் சொல்கிறீங்க. நீங்கள் உங்கள் யூடியூப் பேஜெலாம் எடுத்து காமிச்சிடாதீங்க, அவ்வளோவா செஞ்சுருவானுங்க. நாங்கள் பாருங்க, நாங்கள் குக்கரி சேனல் தான், சீதஸ் வியூ அப்படின்றேன். ஐயோ 2011 போட்டுருக்கீங்க. ஸோ கைஸ் வந்து இன்னைக்கு அல்டிமேட்டாக இருந்தது. சரி, நம்ம பார்ப்போம். இதுக்கப்புறம் கண்டினியூ அதான் கண்டிப்பாக வண்டலூர் வரைக்கும் போகிறோம். அண்டு விக்கி ப்ரோ வந்துட்டுருக்கார், வந்ததும் நம்ம இங்கேருந்து கண்டினியூ ஆகிறது பார்ப்போம். அண்ட் செம்மையாக இருந்தது இருக்கும். கைஸ் வந்து விக்கி ப்ரோ வந்துட்டார், இருப்பான் இப்போ தான் வந்தார். ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் ஒரு 2 minutesல வந்துட்டார் பின்னாடியே. அண்ட் தெரியுதா, பைக்கோட லைன் அப் வேறு லெவலாக இருக்குது. இதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் லிட்டர் கிளாஸ் வந்து ஈக்குவலாக ஒரு லிட்டர் கிளாஸ் சேர்ந்து ஓட்டுறது, ஒரு S1K 10R சேர்ந்து. ஆனால் வந்து பர்சனலி அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு 4th கியர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த 4th கியர்லலாம் வந்து நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருக்குது, பயங்கரமாக ஈஸியாக குவிக் ரெஸ்பான்ஸு சூப்பராக எடுத்துருது. நம்மளுக்கு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணதான் கொஞ்சம் கஷ்டப்படுது. மற்றபடி இந்த ஃபஸ்ட்டு 1 2 3 கியர்ஸுமே செமையாக மேட்ச் பண்ணிருச்சு, குறையே இல்லை. அதுக்கு மேலே ஷிஃப்ட் பண்ணி போகிறது பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஓட்டுற திறமை தான். அந்த ஒரு கியரில் வந்து ஃபுல்லாக பிடிக்கிறதுலாம் நல்லா பிடிச்சிச்சு. அண்ட் இன்னொரு வந்து நான் ஸ்போர்ட்ஸ் மோடில் தான் ஓட்டுறேன். இன்னமும் நான் வந்து யூசர் மோட்ஸ் வந்து செட் பண்ணி ட்ராக்ஷன் ஆஃப் பண்ணிலாம் ஓட்டலை. இப்போ வரைக்கும் நான் ஸ்போர்ட்ஸ் மோடில் தான் ஓட்டிகிட்ருக்கேன். அதுவும் ஒரு இது பண்ண வேண்டிய விஷயம். நீங்கள் எதில் ஓட்டினீங்க, ஸ்போர்ட்ஸில் ஓட்டினீங்களா? ரேஸ் ப்ரோ. ஓகே, அவரும் ரேஸ் ப்ரோ, நான் ஸ்போர்ட்ஸ் மோடு. ஸோ அதில் வர டிஃபால்ட் செட்டிங்ஸில் தான் ஓட்டியிருக்கோம் 2 பேருமே. ஸோ தலைவர் போட்டி எடுக்க ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் வந்து 2 பேருமே சிமிலர் வெயிட்ஸ் தான். அதனால் வந்து இந்த வெயிட் ட்ராப்பு அதனால் போச்சு, இதனால் போச்சா இல்லை, வண்டி செம வண்டி. ஆக்சுவலாக BMW ஆல்வேஸ் அந்த பிராண்ட் வேல்யூக்கு அது வேறு லெவல். அண்ட் வந்து 10R அந்த ப்ரைஸ் அண்ட் அதோடைய அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ஸ்பெக்ஸ் வந்து அது வந்து அந்த ப்ரைஸ்க்கு நல்லாவே கொடுத்துட்டான். ஆக்சுவலாக குறைலாம் யாருமே சொல்லக்கூடாது. நிறைய பேருக்கிட்டேருந்து நிறையா விதமான குறைகள் வந்தது என்கிட்ட, ஏன் வச்சுருக்குன்றதுனால இல்லை, அந்த ப்ரைஸ் வேல்யூவுக்கு பெஸ்ட் வண்டி இல்லை. நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில் அது எப்படி எடுக்குதுன்னு. அண்ட் நிறைய பேரோட வீடியோஸ் பார்த்து கம்பேர் பண்ணும்போது ஹை ப்ரைஸ்டு வெஹிக்கிள்ஸை வந்து ரொம்ப சுப்பீரியராக காட்டுறாங்க. அது ஏன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. மேபி ஓட்டுறவங்க ஃபால்ட்டா இல்லை வண்டி எந்த ஒரு விதத்தில் அது மிஸ்மேட்ச் ஆகுது தெரியல. ஆனால் லைக் பர்சனலி வந்து வேறு லெவல், நான் எதிர்பார்க்கல. ஸோ இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான் வண்டலூர். ஸோ கைஸ், நம்ம வந்து டெட்பூல் வண்டியில் ஓட்ட போகிறோம். அண்ட் வந்து இதுக்கு மேட்சிங்கான ஆள் நம்ம ஃப்ரைடே ரீச் அவர் தான். அவர் இந்த வண்டிக்கு தள்ளுறோம், அவர் ஒரு வாட்டி ஓட்ட வச்சு நம்ம வீடியோ எடுக்கிறோம். இதில் பயங்கரமாக இருக்கும், ஃபுல் சூட் போட்டுன்னு இதில் ஓட்டினார்னா டெட்பூல் மாதிரியே. அண்ட் இப்போ வந்து விக்கி ப்ரோ தான். ஐயோ, இந்த ஒயிட்டே போடக்கூடாதுப்பா. ஸோ அதான் விக்கி ப்ரோக்கு தான் வந்து வண்டியை கொடுத்துருக்கோம். அவர் வந்து ஓட்டிகிட்டு வருவார் நம்மளோட 10R. இங்கேருந்து அப்படியே ஒரு காஃபி ஷாப் போயிட்டு இல்லை டீ ஷாப் எதனா போயிட்டு அங்கேருந்து அப்படியே ரிட்டர்ன் ஆக வேண்டியதான். அண்டு அதுக்குள்ளே நம்ம என்ன சொல்கிறது, ஃப்ரைடே ரைட்ஸ் அவரை ஓட்ட வைப்போம் இந்த வண்டியை. இந்த வெஸ்பானால் தான் பாவம் சொன்னேன். ஒரு ரொம்ப என்ன பண்ணாலும் இது என்ன 120 என்ன 120 இருக்குது, 100 110 போகும்னு நினைக்கிறேன். எப்படி அவர் வந்து வர டைம் ஆகும். அவர் ஆக்சுவலாக வந்திருக்கலாம் 300. அவர் கொஞ்சம் லெக் பெயின்னால் அவர் எடுத்துகிட்டு வரல போல். ஓகே, இதுவே நல்லா போச்சு இன்றைக்கி ரைடு. ஸோ வந்து அங்கே வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க போல் வாக்கி டாக்கியில்.
அப்படின்னு சொல்கிறாரு இங்கே ஒருத்தர். ஆனால் அவர் எப்படி அங்கே கேட்டுட்டு சைக்கிளில் வந்து இங்கே சொல்கிறாரு எனக்கு தெரியல. ஸோ ஓகே, ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை வார்ன் பண்ணுறாரு, நம்ம அதை கேட்டுக்கணும். அண்ட் இதில் புஷ்ஷுன்னு ஓடிட்டு போயிட்டு இப்போ இதில் வந்து அப்படியே சட்டிலாக ஜாலியாக சில் பண்ணிட்டு ஓட்டுறது பயங்கரமாக இருக்குது. இந்த ரோடு எப்படின்னா மோஸ்ட்டாக யாரும் இல்லாத டைம்னா பிரச்சனை இல்லை. இந்த டைமில் நிறைய பேர் இருப்பாங்க, வருவாங்க போவாங்க. சோலோ வந்தால் கூட பிரச்சனை இல்லை. இத்தனை வண்டி இருக்கிறதுனால கண்டிப்பாக ரேஸ் ஓட்டுறீங்களா அது எதுன்னு வீடியோவிலே இருக்குது. நான் ரேஸ்லாம் ஓட்டல, அது சும்மா வண்டி சும்மா மாற்றி சைமல்டேனியஸாக ஓட்டி தான் பார்க்குறேன். ரேஸ் ஓட்டுறதுனா டோட்டலாக வேறு கான்செப்ட். அண்ட் வண்டி அது அழகு தான் பார்க்கும்போது. அண்ட் விக்கி ப்ரோ வந்து ஆக்சுவலாக S1K வர்றாரு போல். அண்ட் இந்த வெஸ்பா வந்து விக்கி ப்ரோது அண்டு வேறு லெவலாக இருக்குது. ஏன்னா நான் எதிர்பார்க்கல. ஃபஸ்ட் நான் யோசிச்சேன் இந்த வண்டின்னு. லுக் வைஸ் சூப்பராக இருக்குது. மேட் பிளாக்கு, அவரும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுட்ரு கோட்டிங்லாம் கொடுத்து. இங்கே தான் ஓகே. அப்பா யார் வண்டி? உங்கள் வண்டியா ப்ரோ அது சவுண்டு? நல்லா இருக்கே. ஃப்ரண்ட்டில் போகணும். ஆனால் இந்த வண்டி ரொம்ப அழுத்தி போகுது. அந்த பவர் ரொம்ப சட்டிலாக கொடுக்குது. மைலேஜ்க்காக நினைக்கிறேன். ரொம்ப சட்டிலாக இருக்குது. நான் மெயினாக போயிட்டு இதில் ரெக்கார்ட் ஆகிருக்க சவுண்ட் எப்படி ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு செக் பண்ணணும். அண்டு கூடவே வந்து வீடியோஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா இதில் சூப்பர் வைட் மோடு வரல. ஏன்னா சூப்பர் நைட் மோடில் இருக்குது. அதனால் வந்து வைட் ஆங்கிள் இருக்குது. சூப்பர் வைட் ஆங்கிள் வந்து ஆக்டிவேட் ஆகலை. ஏன்னா அதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கல நான் அந்த சூப்பர் நைட் மோடில். ஸோ போயிட்டு இப்போ செக் பண்ணால் தான் தெரியும். அண்ட் அதான் சொல்கிறேன்ல, இது இந்த மாதிரி சட்டிலாக எடுத்தால் வண்டி நல்லா அப்பப்போ எடுத்து ஓட்டலாம். நீங்கள் ரொம்ப நான் ஓட்டுற மாதிரி எடுத்து ட்ரிப்பு போகிற டூரு போகிறல எடுத்து ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக உங்களுக்கு இதுவாயிரும். என்னது அந்த இந்த என்ன சொல்கிறது, இந்த டயர்ஸோடைய லைஃப் கம்மியாயிரும், பிரேக் பேட்ஸு இதெல்லாமே கம்மியாயிரும். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அஃபோர்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக அது எவ்வளோ வாட்டி வேணால் எடுத்து ஓட்டலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைடில் இருக்கிறதுனால சொல்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி தரமான வண்டி தான். அண்ட் இப்போ லுக் மாற்றிருக்காங்க. மேபி 6R பிடிச்சவங்களுக்கு பிடிக்கும். அண்ட் 6R வச்சுருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அது வந்து சிமிலர் லுக்லேயே இருக்குது 10Rன்ற மாதிரி. வெறும் விங்லட் மட்டும் ஆட் பண்ண மாதிரி இருக்குது. பட் என்ன இருந்தாலும் இந்த ஃபேஸ் லிஃப்ட் எடிஷன் வந்து ரொம்ப ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த எடிஷன், அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எடிஷன் ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு ரொம்ப பிடிச்ச எடிஷனு. எனக்கும் அதை பிடிச்சிருந்த ஒரு எடிஷன் தான். ஆனால் அதை விட எனக்கு என்னோடய மாடல் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்போ வந்திருக்க மாடல் வந்து மேபி கரண்ட்டாக வர போகிறவங்களுக்கு மேபி பிடிக்கல. அது பார்க்க பிடிச்சிரும். எப்படி S1K ஏசிமெட்ரிக்லேருந்து வந்தாங்க அந்த மாதிரி. ஸோ கைஸ் ஆக்சுவலாக வந்து இங்கே ஃபுல்லாக பேட்ரோல் வச்சுட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்காங்க. அதனால் நம்மளால் இதுக்கு மேலே ஓட்ட முடியாது. இதோட அவ்வளோதான். அண்ட் வந்து ஒரு இடத்துல நின்று காஃபி குடிக்கலான்னு பார்த்தோம். அங்கேயே வந்து நம்ம விக்கி ப்ரோ வந்து S1K கிடச்சி தான் பிரிச்சுன்னு போயிட்டார். அதனால் நம்மளால் வந்து அங்கே நிற்க முடியல. சரி அவரை போய் கூட்டிகிட்டு வர சொல்லிட்டு நம்ம ஃப்ரைடே ரைட்ஸ் அஜித் ப்ரோ வந்து ஒரு எக்ஸாஸ்ட் M4 வேறு நான் போய் கூப்பிட்டு வரேன்னு ஃபுல் ஓப்பனில் போனார். எதிரில் போலீஸ் அப்படியே பார்க்குறாங்க. இங்கே என்னென்னா வாக்கி டாக்கியில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் போயிட்டே இருக்கும். அதனால் வந்து இதுக்கே பிடிச்சி ரொம்ப இது பண்ணுவோம். அதனால் சரி ஓகே பார்த்தா கரெக்டாக விக்கி ப்ரோ நம்ம வீட்டுக்கு போகிற பிரிட்ஜுக்கிட்டே வந்து நின்ட்டார். அவ்வளோதான். ஸோ இங்கேருந்து அவ்வளோதான் ரிட்டன் தான். ஸோ see you guys நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்ட் ஓரளவுக்கு சும்மா சின்ன என்டர்டெயின்மெண்ட்டாக வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து வெயிட்டாக ட்ரிப்பில் போகும்போது 2 லிட்டர் கிளாஸ் எப்படி போகுதுன்னு பார்ப்போம்.